ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. அந்நாளில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன், அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் இந்த கால வேளையிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை இஸ்ரவேலினுடைய மறு வாழ்வு. ஆண்டவர் இந்த 2வது மாதத்திலும் நமக்கு ஒரு புதிய செயலை ஆண்டவர் செய்ய போகிறார். எசையா 43ஆம் அதிகாரத்துல நாம் எடுப்போம். எசையா 43ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பிரியமானவர்களே, புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை பயணத்துல பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஏமாற்றங்களோடு கூட இந்த கால வேளையில ஆண்டவர் எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை காட்ட மாட்டாரா? என்னுடைய இன்னல்கள் எப்பொழுது நீங்கும் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அற்புதங்கள் நடப்பதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடந்து முடிந்த காரியங்களை நாம் நினைத்து 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 நொந்து கொண்டே இருக்கிறோம். இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைத்து நொந்து கொண்டு இருக்கிற அந்த காரியத்தை இன்று உன் இருதயத்திலிருந்து எடுத்து விடு. நான் உனக்கு ஒரு புது வழியை காட்டப் போகிறேன், உனக்கு ஒரு புது செயலை நான் செய்ய போகிறேன், உன்னுடைய கூடாரத்தை நான் எழுப்ப போகிறேன். எதுவெல்லாம் முடியாது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நானே செய்து முடிக்கப் போகிறேன். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையில வாசிக்கிறோம், சவுல் ஒரு பராக்கிரமசாலி, ஒரு தைரியசாலியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? நியாயாதிபதிகள் நீதி அரசர் 5ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையிலே வாசிக்கும் போது, மீதியாய் இருந்தவர்கள் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலியாக அவர்கள் மேல் ஆளுகை செய்யும்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எதுவெல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, எதுவெல்லாம் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் என்கிற என்னுடைய மக்கள், அந்த மக்களை அவர்களை நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள். தாவீது, அவன் ஆடுகள் பின்னே நடந்து கொண்டு போனவனை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தவனை நான் அதிலிருந்து தூக்கி எடுத்தேன் என்று சொல்லுகிறார். திருப்பாடல் 56:8 வாசிக்கிறோம், என்னுடைய துன்பங்களின் எண்ணிக்கை நீர் அறிவீர். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். இன்று உங்களுடைய குரலும் அதுதான், ஆண்டவரே, என்னுடைய துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் பாரும். என்ற வாழ்க்கையில காணப்படுகிற துன்பங்களினுடைய எண்ணிக்கைகள் பெருகி கொண்டிருக்கின்றன. எனக்கு ஒரு வாழ்வு வராதா? எனக்கு ஒரு வழி
நீர் காட்ட மாட்டீரா? இந்த மாதத்திலாவது எனக்கு ஒரு உதவியை நீ செய்ய மாட்டீரா என்று கலங்கி இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உன்னுடைய கூடாரத்தை நான் எழுப்புவேன். அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் இக்கட்டுகளையும் போராட்டங்களையும் பாடுகளையும் நோய்களையும் நான் அகற்றுவேன். அதை மறுபடியும் நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செயல்படுத்துங்கள். திருப்பாடல் 27:10 வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டார்கள். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டார்கள். திருப்பாடல் 69:8 நாம் வாசிக்கிறோம். திருப்பாடல் 69:8 என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்னை அந்நியனை போல பார்த்தார்கள். வேறு மனிதனை போல என்னை பார்த்தார்கள். தாவீதோட வாழ்க்கையிலே சொந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் வெறுக்கிறார், சகோதரர்கள் வெறுக்கிறார்கள், ஏன் மனைவி மீகாள் வெறுக்கிறாள். 69:8 வாசிக்கிறோம், அவருடைய உடன்பிறப்புகள் எல்லாரும், உறவினர்கள் எல்லாரும் வெறுக்கிறார்கள். ஏன் பெற்ற பிள்ளை கூட வெறுக்கிறது. 12 கோத்திரத்தாரும் வெறுக்கிறார்கள். ஆம்பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில்தான் 2 சாமுவேல் 7:1 இறை வார்த்தையை நாம் எடுத்து வாசிப்போம். அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். ஆம், தாவீதை சுற்றிலும் இருந்த எல்லா தீங்குகளையும் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி ஆண்டவர் மீட்டார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கும் என் அன்பு பிள்ளைங்களே, உங்களையும் மீட்பார். உங்கள் மீதும் அவருடைய கரம் இருக்கும். தாவீதினுடைய சிங்காசனத்தை நான் திடப்படுத்தி அவனை நான் மறுபடியும் உயர்த்துவேன் என்று ஆண்டவராகிய இயேசுவினுடைய வைராக்கியத்தை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, தாவீது இடத்துல காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தாகம் என்னதென்று சொன்னால், ஆண்டவருக்கு நாம் ஆலயம் கட்ட வேண்டும். ஆண்டவருக்கு நான் ஆலயம் கட்ட வேண்டும். ஆண்டவருக்கு நான் ஆலயம் கட்ட வேண்டும். இதைத்தான் தாவீது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இதாக அவன் எடுத்துக்கொண்டிருந்ததை பார்க்க முடியும். 2 சாமுவேல் 7:3 இறை வார்த்தையிலே வாசிக்கும் போது, கடவுள் உம்முடன் இருப்பார். திருப்பாடல் 132 1 முதல் 6 முறை பாகமும் 12:10 இறை வார்த்தை, யோர்தானை கடந்து போய் அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிற போது, அந்த நேரத்திலே தாவீது, நமக்கு மட்டும் வீடு அல்ல, நம்முடைய கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் மோசேக்கு பின்பாக, யோசுவாவுக்கு பின்பாக இந்த எண்ணங்கள் யாருக்குமே வரவில்லை. நீதி அரசர்களாக இருக்கட்டும், மாத்திரமல்ல அதற்கு பின்பாக வந்தவர்கள் ஒவ்வொருவரையும், சாமுவேலை பார்க்கலாம், ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கிற போது அவர்களிடத்துல இந்த எண்ணம் இல்லை. ஆனால் தாவீதுக்குள், என் ஆண்டவருக்கு நான் ஒரு இடத்தையாவது நான் ஆயத்தப்படுத்துவேன் என்ற எண்ணம் வந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன் வீட்டை நான் கட்டுவேன், நான் உன்னுடைய சந்ததியில் நான் பிறப்பேன், உன்னுடைய சிங்காசனத்தில் நான் உட்காருவேன், உன்னை நான் திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 2வது மாதத்துல ஆண்டவருக்காக எழுந்து கட்டுவோம் என்ற ஒரு சிந்தனையோடு கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களுடைய எண்ணங்களிலே பிலிப்பியர் 2:13 படி
அந்த எண்ணங்கள் எல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கும், ஊழியத்தை தாங்குவதற்கும், உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்வதற்கும் இந்த மாதத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நாம் ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமை உள்ள கரம் ஆசீர்வதிக்கட்டும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நீர் எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.